சரி சார். எங்களை எப்படி உள்ள வந்த அத்தனை நபர்களையும் எவ்வளவு சீக்கிரம் பொருளாதார சுதந்திரம் அடைய வைக்கணும்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் உங்களோட சிந்தனையில நாங்க அனைவரும் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் சென்றிருக்கும் அப்படின்னு நான் இந்த இடத்துல நினைச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, நம்ம பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது நான் வெல்கம் பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா சங்கர் சார் தான் வெல்கம் பண்றேன். நம்ம சொல்லும்போது சாரை பத்தி சொல்லும்போது நம்ம எல்லாம் எப்படி நார்மலா ஒரு கால்குலேஷனை எடுத்து ஒரு கணக்கு எடுத்தோம்னா ஆன்சரை கொண்டு வர்றதுக்கு முனைப்போட ஒரு 1/2 மணி நேரம் ட்ரை பண்ணுவோம். மீறி போனா ஒரு 1 மணி நேரம், இல்லைன்னா அடுத்த நாள் பார்க்கலான்னு வச்சிருவோம். பட் ஆனா நம்மளோட அனைவரின் பொருளாதார சுதந்திர கணக்கை சீக்கிரமா கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் அதே கணக்குல இருக்கக்கூடிய நம்ம சங்கர் சார் தான் வெல்கம் பண்ண போறேன். சங்கர் சாருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜூம் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய நம்மளோட பாபு சார், நம்மளோட டெக்னிக்கல் செஷனா எப்படி நம்மளுக்கு ராயல் இன்கம் அப்படிங்கிறது எப்படி நம்மளோட சிஸ்டத்துக்குள்ள நம்மளுக்கு எந்த மாதிரி வியூல நம்மளுக்கு தெரிய போகுது, எப்படி வருமானங்கள் கிடைக்க போகுது, அதுல எந்த மாதிரி வேலட் ஷோவாக போகுது அப்படிங்கிற தகவல்களை இறுதியா சொல்ல இருக்காரு. சோ அதுக்கு முன்னாடி நம்ம அத்தனை நபர்களுக்கும் பொருளாதார சுதந்திர கணக்க நம்மளுக்கு விளக்க வரக்கூடிய மிஸ்டர் சங்கர் சாரை வெல்கம் பண்றேன். வெல்கம் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி கோல்டு ராயல் ஈவினிங். அருமையான நம்பர்ல இருக்கு 366. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த ராயல் பிளான் நமக்கு ஒரு மிகப்பெரிய அடிஷனல் இன்கம்மா இருக்கணும் தீர்மானம் பண்ணோம். ஒரு 3 மாசம் முன்னாடியே 18 இன்கம் சேலத்துல ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு ராயல் இன்கம் கொண்டு வர போறோம் 12 பேர் முடிச்சவங்களுக்குலாம் அப்படின்னு. அப்போ ஒரு பிளான் டிசைன் பண்ணேன். அப்புறம் அது எனக்கு திருப்தி இல்லை, இன்னும் வேகமா சம்பாதிக்கணும்ட்டு மாத்தினேன். மறுபடியும் ஒரு பிளான் போட்டேன், அதுவும் எனக்கு திருப்தி இல்லை. ஏன்னா மெட்ராஸ்லயும் சேலத்துலயும் ஃபர்ஸ்ட் சேலம் பிஓபிலையும் மெட்ராஸ் செமினார்லயும் நான் சொன்ன பிளான் வேற இல்லையா ராயல்டிக்கு. ஆனா இன்னைக்கு உங்க கையில தவழறது நான் கோயம்புத்தூர்லயும் மதுரையிலும் சொல்லப்பட்ட விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம கையில தவழ்ந்து மிகப்பெரிய வெற்றிக்கு நமக்கு ஒரு அடித்தளமா இருக்க போகுது இந்த பிளான். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி இந்த பிளான் சொல்றதுக்கு முன்னாடி நேரம் கருதி ஒரு 20 நிமிஷத்துல என்னுடைய பேச்சை நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் தான் நம்மளுடைய மானசீக கடவுள் இல்லையா? இந்த ட்ரஸ்டுக்காக தான் நம்ம காத்திருந்தோம். எப்பயோ வந்திருக்கும், ஆனா கடவுள் இப்பதான் வரணும் அப்படின்னு நமக்கு கொடுத்த ஒரு உத்தரவு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே காலையில ஜூம்ல பேசும்போது நல்லதா நடக்கும்னு சொல்லிட்டே இருப்போம். டீச்சர்ஸும் எப்ப பார்த்தாலும் நல்லதா நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதன்படி நல்லதாயே நடந்து நல்ல விஷயமாவே ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ப்ராஜெக்டை கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தீர்மானிச்ச விஷயம்தான். சோசியல் ப்ராஜெக்ட், நம்மளுடைய சிஸ்டம் மேனேஜர்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் மூலியமா சோசியல் ப்ராஜெக்டை கொண்டு போகணும். அதுக்காக தான் ப்ராஜெக்ட் மேனேஜர்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணோம். அவங்களுக்கு வேலை வந்துச்சு. நிறைய ப்ராஜெக்ட் பண்ண போறோம். கமர்ஷியலா நம்ம ட்ரஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நல்லபடியா ஜென்ரேஷனா அவங்களுக்கு பயனடையணும். ஏன்னா ஒரே ஒரு டைம் தான், லைஃப் டைம் மெம்பர்ஷிப் தான். இந்த வருஷம் வாங்குறது கிடையாது. இப்போதைக்கு நம்ம 1500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பொதுக்குழு மீட்டிங்ல இது கண்டிப்பா உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நாளைக்கு இந்த ட்ரஸ்ட் எதை நோக்கி போகுது அப்படின்னா, ஒரு பக்கம் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அதை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு அடித்தளமாக மார்ச் 8 ஒரு சின்ன விஷயம் ஸ்டார்ட் பண்றோம். ஒரு பெரிய பலனுக்காக ஒரு சின்ன விஷயம் விமன்ஸ் டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். அப்ப அந்த பெண்கள் அப்படின்னும் போது பெண்களே நடத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய பண்ண போறோம். ஸோ எல்லா கேட்டகரியும் இதுல பயனடைகிறதுனால கண்டிப்பா நம்மளுடைய பொதுக்குழு மெம்பர்ஷிப் ஃபீ அதிகமா தான்
கொண்டு வரும். இது காலத்தின் கட்டாயம். ஆனால் இன்றைக்கு 1500 நம்ம பிக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ட்ரஸ்ட்டுக்கு பணம் கட்டி மெம்பர்ஷிப் ஆயிட்டு இருக்காங்க. மெம்பர்ஷிப் ஃபார்ம் ரெடியா இருக்கு. புக்ஸ் மட்டும் ரெடி பண்ணோம். ரிசிப்ட் அதுவும் இன்னும் 2 நாள் ரெடி ஆயிடும். பேன் அநேகமா நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஜிஎஸ்டியும் எடுத்துருவோம். ஜிஎஸ்டிலாம் உங்களுக்கு தெரியும் எத்தனை நாள் ஆக போகுது. ஆடிட்டர் நினைச்சா 2 நாள் 3 நாள் அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த ட்ரஸ்ட்ல கமர்ஷியல் ப்ராஜெக்ட், சோசியல் ப்ராஜெக்ட், இந்த சோசியல் ப்ராஜெக்டை இந்த மந்த் எண்டுல 17ஆம் தேதி நான் சார் வீட்டுக்கு போறேன். 18ஆம் தேதி ஜனவரி 18 சனி, 19 வந்து ஆந்திரா மீட்டிங்கு, 20ஆம் தேதி வெள்ளூர் ஓப்பனிங், 17ஆம் தேதி நான் சார் வீட்டுக்கு போகும்போது இடையூர் ராமன் சார் வீட்டுக்கு போறேன். அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அந்த தலைவர்களை திருத்துறைப்பூண்டி அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர்களை எனக்கு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கேன். அன்னைக்கே எந்த காலேஜின் முடிவாயிடும். சுப்ராயன் சாரும் அன்னைக்கு வருவாரு. வந்த உடனே அதற்கான லெட்டர், பர்மிஷன் லெட்டர் எல்லாமே அங்கேயே உட்காந்து நம்மளோட லெட்டர் பேரை எழுதி கொடுத்துட்டு பர்மிஷன் கிடைச்ச உடனே இமிடியட்டா புக்கை பப்ளிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவேர்னஸ் புத்தகம், டிராபிக் சம்பந்தமா, விபத்துகள் தவிர்க்க ஒரு மாணவனா என்ன பண்ணணும், தன்னுடைய கடமை என்ன பங்காற்றணும், இப்படின்ற எல்லா விஷயங்களும் அந்த புக்ல இருக்கும். ஸோ அந்த புத்தகத்தை நல்லதா நடக்கும் ட்ரஸ்ட் மூலியமா நம்ம அந்த மாணவர்களுக்கு இலவசமாக இல்லை, அது டொனேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒரு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட்டுக்கு தரோம். அங்கேயே அவங்களுக்கு அந்த பார்க்கிங் 8 கிரவுண்ட்லயே வந்து 8 டிசைன் பண்ணி அதுலயே அங்கேயே நம்மளுடைய ட்ரஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாமே அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணி மாணவர்களுக்கு டெய்லி ஒரு 15 மாணவர் 4:30 மணிக்கு காலேஜ் விடுனா 4 to 5:30 ஒரு 20 மாணவர்களுக்கு இல்ல 30 மாணவர்களுக்கு, அது டிபெண்ட்ஸ். அது காலேஜ் கரஸ்பாண்டன்ட் பிளஸ் நம்ம ஆள் எல்லாம் சேர்ந்து முடியும். அங்கேயே நமக்கு ஒரு ரூம் தந்துருவாங்க. ஸோ எல்எல்ஆர் ஃபில் பண்றதுக்கு ஒவ்வொருத்தையும் வாங்கணும் இல்லையா, டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும்ல, வாங்கி ஃபில் பண்ணி அது எல்லாத்தையும் ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போய் கொடுத்து எல்எல்ஆர் மொத்தமா வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு எல்எல்ஆரையும் பிரின்சிபால் மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு 1 மாதம் இடைவெளி கழிச்சு அதே காலேஜ் பஸ்ல நேரா ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு கூட்டு போய் அங்கேயே லைசன்ஸ் எடுத்து கொடுத்து லைசன்ஸை நம்ம கையில வாங்கிட்டு அந்த ஆர்டிஓவையும் வர வச்சுட்டு அந்த ஊரினுடைய இம்பார்ட்டன்ட் விஐபி பர்சன்ஸ், எம்பிஸ், எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் கூட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தரும்போது தமிழகத்தின் தலைப்பு செய்தியாக வராவிட்டாலும் வெகு விரைவில் தலைப்பு செய்தியா வராவிட்டாலும் எல்லா பத்திரிகைகளிலும் நல்லதாய் நடக்கும் ட்ரஸ்ட் மூலியமா ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு மாணவர்களுக்கு அப்படின்னும் போது அங்க நமக்கு கிரெடிட் ஸ்கோர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு சோசியல் ப்ராஜெக்டும் வேற லெவல்ல இது போயிட்டு இருக்கும். அப்ப இந்த சோசியல் ப்ராஜெக்ட் மூலமா யார் இவர்கள் எப்படி ட்ரஸ்ட் ஆரம்பித்தார்கள், இவர்கள் எப்படி ஒன்று சேர்ந்தார்கள், இவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லும் மனிதர்களை வைத்திருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் யார்? எல்லாரும் கேஷ் 25 இருக்கிற மெம்பர்ஸ் அப்படின்னு புரியும் போது ஒரு மக்கள் டு மக்கள் நடத்த முடியுமா? விமர்சனங்களுக்கு பதில் கிடைத்திருக்கு. நாம் பதில் சொல்லவில்லை, நம்ம சிஸ்டம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய இன்புட்டும் அந்த இன்புட்டுக்கான வெகுமதியும் எவ்வளவு வரும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. கொஞ்சம் திங்க் பண்ணாலே போதும். இந்த விஷயத்தை ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். நான் சொன்ன அந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட், சோசியல் ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அது ஒவ்வொரு மக்களும் பயனடைவாங்க. தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் பயனடைவாங்க. எவ்வளவோ இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப உங்களை யாராவது ஒருத்தர் கேட்டா வரிசையா சொல்லுவீங்க. பிளட் பேங்க், மரம் கொடுக்கணும், இலவசமா அந்த முகாம் மருத்துவ முகாம் வைக்கணும், இலவச வயசானவர்களுக்கு பல்லு கண்ணு டெஸ்ட் வைக்கணும், எல்லாம் நிறைய சொல்லுவீங்க. எல்லாத்துக்கும் ரிசோர்ஸ் பர்சன் இருக்காங்க. எல்லா லயன்ஸ் கிளப்பும் நமக்காக உதவி செய்வாங்க, எல்லா ரோட்டரி கிளப்பும் நமக்காக உதவி செய்வாங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டோம்னா கவர்மெண்ட்ல இருந்து எல்லா சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வருஷம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் செய்யும் போது நம்மளுடைய ஆடிட்டிங் சிறப்பா நடந்துச்சுன்னா இமிடியட்டா நமக்கு ஏடிஜில 2-3 கேட்டகரி இருக்கு, மொத்தம் 4 இருக்கு. அந்த கார்பரேட் ஒவ்வொரு டைப் ஆஃப் இருக்கு, அது நம்ம இன்னொரு நாள் நம்ம பேசலாம். ஸோ எல்லா சர்டிஃபிகேட் நம்ம வாங்கிட்டோம்னா
இன்கம் டாக்ஸ்க்காக நல்லது செய்யற நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே நம்ம ட்ரஸ்டுக்கு டொனேஷனா கொடுத்து அதை இன்கம் டாக்ஸ்ல கழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரே வருஷத்துல எஃப்சிஆரியா வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகா கான் ஃபவுண்டேஷன், ஆஷா, இந்த மாதிரி எண்ணற்ற டாடா, எண்ணற்ற தனியார் நிறுவனங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள் இன்னைக்கு ஸ்மால் இந்த மாதிரி ட்ரஸ்டுக்கும் என்ஜிஓஸ்க்கும் ஃபண்டு தந்துட்டு இருக்காங்க. நல்ல நல்ல விஷயங்களுக்கு ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்ததுன்னா அள்ளி கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்க போறோம். இதெல்லாம் வாங்கணும்னா நாம் யார் என்பதை நிரூபிக்கணும். அதுக்குதான் பிள்ளையார் சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் சோசியல் ப்ராஜெக்ட். சரி, இப்ப கமர்ஷியல் ப்ராஜெக்ட் வரும். கமர்ஷியல் ப்ராஜெக்ட் கடலை மிட்டாய் கேக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒரு நிமிஷம். ஓகே, அட்வான்ஸ் 25,000 கொடுத்துட்டோம். ரேப்பர் கூட 20,000 கொடுத்துட்டோம். அதுக்குள்ளேயே பாலு பணியாண்டி சார் மூலியமா ஒரு ஆர்டர் கிடைச்சது. அவர் வருஷம் பழனி கோயில் நடைபாதை போறவங்களுக்கு அவர் அன்னதானம் கொடுப்பாரு. இந்த தடவை நம்ம கடலை மிட்டாயை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இம்மிடியட்டா முதல்ல ஒரு 10,000 ரூபாய் ஆர்டர் வந்தது. அந்த 10,000 ரூபாய் ஆர்டர்ல 1,550 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சது. அந்த ப்ராஃபிட்ட ப்ராஃபிட் 1,550 ரூபாய நேத்து உஷாராணி மரத்துக்கு அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் கடலை மிட்டாய் ப்ராஃபிட் அப்படின்னு போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சு, மேடம் இது 50 ரூபா ஒரு நோட்டு வாங்கி இந்த கேஷை ஏடிஎம்ல எடுத்துருங்க. கடவுளுக்கு உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட்டை வைங்க. நம்ம ட்ரஸ்டினுடைய முதல் லாபம் இதுல 15 ரூபா 50 காசு. இது வரைக்கும் 100 பேர் வரல ட்ரஸ்ட் மெம்பர். நான் 100 பேர் எடுத்துக்கிட்டேன். 15 ரூபா 50 காசு ப்ராஃபிட். இந்த கவரு இந்த மாதிரி விஷயங்கள் போக 14 ரூபாய் அக்யூரேட்டா கணக்கு நான் இன்னும் பார்க்கல. அக்யூரேட்டா ஓரளவுக்கு என்னால் சொல்ல முடியும். அப்படி பார்த்தா 14 ரூபாய் 70 காசு ஒரு நபருக்கும் ஷேர். அப்ப நம்ம பண்ணக்கூடிய கமர்ஷியல் ப்ராஜெக்ட் மூலயமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும், நம்ம ட்ரஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பொதுக்குழு மீட்டிங்லயும் ஒரு கவர்ல போட்டு கொடுக்கணும். அது எவ்வளவுனா என்ன சார், அதை விட சந்தோஷம் நமக்கு என்ன? இன்னைக்கு 15 ரூபா ஆரம்பிக்கிறது, நாளைக்கு 15,000 மாறும், 1,50,000 லட்சமா கூட மாறும். பேங்க்லாம் வந்துச்சுன்னா நமக்கு 1,50,000 லட்சம். பேங்க்லாம் வந்துச்சுன்னா என்ன, வந்தே தீரும். வேற லெவல். சோ இந்த கடலை மிட்டாய் இன்றைக்கு பாலு பணியாண்டி சார் மூலமா இன்னும் நம்ம ட்ரஸ்ட் மூலியமா கவரே இன்னைக்குதான் ரெடியா இருக்கு. ஆனா அதுக்குள்ள கடவுள் பாருங்க, எதுக்கு? அன்னதானத்துக்கு. எந்த அன்னதானம்? பழனி கோயில். தப்பா நினைக்க வேணாம். அந்த பாத யாத்திரை என்பது எல்லாருக்கும் பொருந்தும். வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போனாலும் ஒண்ணுதான், பழனிக்கு பாத யாத்திரை போனாலும் ஒண்ணுதான், இல்ல முஸ்லிம் மதத்துக்கு ஏதாவது ஒரு பாத யாத்திராலும் ஒண்ணுதான். ஆனா அந்த பாத யாத்திரை செல்கிறவர்கள் யார்? உண்மையான பக்தியோடு போறவங்க. அத்தகைய நபர்களுக்கு இது போய் சேருது முதல்ல. இது நம்ம பெருமைக்குரிய விஷயம். இது ஏன் நான் சொல்லணும் அப்படின்னா, நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் நீங்க அடிக்கடி சொல்லுங்க. நான் உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன் எல்லாருக்கிட்டையும். எனக்கு ரொம்ப இந்த வேர்டு ரொம்ப ஐக்கியமாச்சு. இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணி கொடுக்குது பாருங்களேன். ஏன் ஒரு பிசினஸ் மேன் வந்திருக்க கூடாதா? சார் நான் 5 டிஸ்ட்ரிக்ட் ஏஜென்ட் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடாதா? ஏன் ஒரு 10,000 ரூபாய் ஒரு அன்னதான விஷயமா நமக்கு முத ஆர்டர் அமையுதுன்றது இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள் நமக்கு எல்லா விதத்திலையும் கடவுள் மூலியமா நமக்கு ஒத்துழைப்பு கிடைக்குது. அதனாலதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சோதனை வரும்போதும் அந்த எந்த இடத்துல தவறு இருக்கு, ஏன் தவறு வந்தது, ஸ்பான்சரா, சிஸ்டமா, இல்ல புரிஞ்சுக்கலையா, இல்ல ஜூம் மீட்டிங் சரியில்லையா, இல்ல பிளானா, இல்ல நானா, இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஆராய்ந்து உங்க எல்லாரையும் சம்பாதிக்க வைக்கணும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உங்க கண்ணுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கூட வாங்க. இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 17 பேர் இது வரைக்கும் போன் பண்ணிருக்காங்க. ராமலிங்க சாருக்கு எத்தனை பேர் பண்ணாங்கன்னு தெரியல. கடலை மிட்டாய் வேணும்.
அப்ப நான் எல்லாருக்கும் 40 கிலோ தரலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். 40 ஏன்னா ரொம்ப அமௌண்ட் வாங்கக்கூடாது மக்கள் கிட்ட. நீ 50,000 கட்டு, 1,00,000 கட்டு, அதெல்லாம் வேண்டவே வேணாம். இன்னும் இன்னும் எனக்கு டிரான்ஸ்போர்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. எல்லா கவர் காசு எல்லாத்தையும் போட்டு கரெக்டா சொல்றேன். ஒரு 6,000ல இருந்து 6,600 ரூபாய்க்குள்ளதான் வரும். சரி, இப்படி வச்சுக்கோ. 6,000ல இருந்து 7,000 வரைக்கும் தான் வரும். அது 6,500 6,400 அது தெரியல. அப்ப 40 கிலோ. அப்ப 40 கிலோனா 40 கடை, 1 கிலோ வாங்குறவங்கள 40 கடையில பார்ப்பாங்க. இந்த 40 பேர்ல ஒரு 5 பேர் கூடமா அந்த கேஷ் 25 சேர மாட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் 1/2 கிலோவை போடுறதா இருந்தா 80 பேரை பார்க்கணும். இந்த 80 பேர்ல ஒரு 10 பேர் கூடமா சேர மாட்டாங்க கேஷ் 25ல. சரி, 250 கிராமா 160 பேருக்கு வீட்டுல சப்ளை, பெண்கள் அழகா வீட்டுல சப்ளை பண்ணுவாங்க. 160 பேருக்கு போகுது. இந்த 160 பேர்ல ஒரு 30 பேர் கூடமா கேஷ் 25ல சேர மாட்டாங்க. இதுதான். அப்ப இந்த கடலை மிட்டாய் நல்லதாய் நடக்கும் நல்லதாய் நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நல்லதாய் நடக்குன்னா என்ன எப்படி கேட்காம யாராலையும் இருக்க முடியாது. கண்டிப்பா கேட்பாங்க. உங்ககிட்ட அவங்க அந்த பாசிட்டிவ் எண்ணத்தோடு கேட்கிற கொஸ்டினுக்கு இங்க நமக்கு பாசிட்டிவான பதில் வரும்போது, பாசிட்டிவும் சேரும் போது அது மிகப்பெரிய ஒரு சார்ஜா தான் இருக்கும். தட் இஸ் அக்குமுலேஷன் ஆஃப் பாசிட்டிவ். அப்ப நிச்சயமா நமக்கு ஐடிஸ் வரும். அதுதான் நான் ஜூம்ல சொன்னேன். ஒரு 5,000மோ 6,000மோ நீங்க பண்ணீங்கன்னா, பிசினஸ் பண்ண ஒரு நாளைக்கு நீங்க 1,000 ரூபாய் சம்பாதிக்கணும். இந்த 6,000த்துல 1,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நீங்க 1,000 ரூபாய் சம்பாதிக்கணும். வரும்போது 2 ஐடியோடு வரணும். நிம்மதியா தூங்குங்க. ஒரு நாள் லைனுக்கு போனா மறுநாள் லைனுக்கு போக முடியாது. போறவங்களும் இருக்காங்க. இப்ப மாசம் 15 நாள் லைனு 15,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். வெறும் ஒரு 6,000 ரூபாய் முதல்ல வச்சு அதை ரொட்டேஷன் பண்ணி 15,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஐடியா கீழே கொண்டு வரலாம். இந்த 30-40 ஐடியும் ராயல்டி உள்ள போச்சா என்ன நடக்கும்? இதுதான் சார். முத சென்னை பிஓபி மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஜூன் நினைக்கிறேன், மே மாசம் ஜூன் மாசம் நான் இதை தான் சொன்னேன். அது 2-3 பேர் கூட எனக்கு மீட்டிங் முடிஞ்சிரும்போது கிரிட்டிசைஸ் பண்ணா இது எப்படி சாத்தியம் அப்படின்னாங்க. எப்படி சாத்தியன்றது காலம் பதில் சொல்லும். நான் உங்ககிட்ட சொன்னதுதான். காலம் பதில் சொல்லும். வெயிட் பண்ணுங்க. நீங்க இருந்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துல கடைசி வரைக்கும் நீங்க உண்மையை புரிஞ்சுங்க. நீங்க போனீங்கன்னா நான் கூட்டெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா வெயிட் பண்ணுங்க, பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு. ஒரு சிஸ்டத்துக்கு நிறைய சப்சிக்வெண்ட் ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும்தாங்க சார் ஜெயிக்கும். எழுதி வச்சுங்க. சிஸ்டத்தை பிளான போட்டு ஜெயிக்கலன்னா யாராலும் ஜெயிக்க முடியாதுங்க சார். ஜெயிக்கிறவங்க கம்பெனி சார். மக்களுக்காக திங்க் பண்றவங்க ஒரு ப்ராஜெக்ட் கூட 3 ப்ராஜெக்டோ 4 ப்ராஜெக்டோ டைஅப்ல இருந்தால் மட்டும்தான். 4 ப்ராஜெக்ட் தனித்தனியா இருக்கக்கூடாது. அதனுடைய மையம் மக்களை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டோ அதுல எல்லாத்தையும் சம்பாதிக்க வைக்கணும். இததான் நான் சென்னையில சொன்னேன். ஒரு சர்க்கிள் போட்டு சொன்னேன். இதுக்கு ட்ரஸ்ட் பெரிய அளவு உதவுன்னு சொன்னேன். இன்னைக்கு இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனோட தூரம் எவ்வளவு தூரம் போக போகுதுன்னு பாருங்க. சரி, சோ மெனி ப்ராஜெக்ட்ஸ் வெயிட்டிங். பாருங்க, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப 2 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி, சோசியல் 1, கமர்ஷியல் 1 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு மாசம் பாருங்க. உங்ககிட்ட ஏதாவது நல்ல ப்ராஜெக்ட் இருந்தாலும் கொடுங்க சார். சார் எனக்கு அக்செப்டன்ஸ் அதிகம். ப்ராஜெக்ட் விஷயத்துல வெறித்தனமா ப்ராஜெக்ட் சொல்லிட்டா போதும். உங்ககிட்ட எல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவேன் நான். சோ உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட் இருந்தா கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே அந்த உரிமை உண்டு. எல்லாருமே ட்ரஸ்ட் மெம்பர் ஆகுங்க. எல்லாருமே ஜான்வரி டேபிள்ல உள்ள நுழைஞ்சி எல்லா டேபிளுக்கும் எலிஜிபிள் ஆகுங்க. 12 ஐடி முடிங்க சார். ட்ரஸ்ட்டுக்கு வாங்க சார். ட்ரஸ்ட்டுக்கு வாங்க சார். நீங்களும் கவர்ல 15,000 20,000 1,00,000 வாங்கணும் சார். சார் இந்த பிளான் மூலியமா வர்ற வருமானம் தனி சார். ட்ரஸ்ட் மூலியமா இன்னைக்கு நம்ம வாங்குறோம் சார். சார் நம்ம எல்லாமே ஆவரேஜா 45 ஏஜ் தாண்டிட்டோம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கவங்க எல்லாமே மேக்ஸிமம் 40 தான் சார். நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்காக தான் இந்த டெஸ்ட், நமக்காக இல்ல. அது புரிஞ்சுங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க. சோ அடுத்தது விமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் தான். பெண்கள் மூலியமா பெண்களுக்கு என்று நடத்தக்கூடிய ஒரு பேங்கை கொண்டு வரணும். இல்ல நிறைய பேங்க் மேனேஜர்ஸ் இருக்காங்க. பேங்கை கொண்டு வரது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல.
ஆர்பிஐ கைட்லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைனான்ஸ் செக்டரா மாறணும், சர்வீஸ் பண்ணணும், அவங்க கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும், தவறுகள் இருக்கக்கூடாது. ஆடிட்டிங்ல ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட வரக்கூடாது, இல்லைன்னா அப்ரூவல் ஆகாது. கட்டுக்கோப்பா இருக்கணும். அது கண்டிப்பா பெண்களால மட்டும்தான் முடியும். அதனாலதான் பெண்கள் மூலியமா அந்த விமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து பேங்க் ஆரம்பிச்சு பெண்கள் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம். அது இன்னைக்கு 8ஆம் தேதி ஒரு 100 பெண்கள் மூலியமா ஒரு டிஸ்கஷன் நடக்க போகுது. மார்ச் 8 10,000 குரூப் ஃபார்ம் பண்ண போறோம். பெண்கள், நம்ம பெண்கள் யாரும் கடன் வாங்க கூடாது. 1,20,000 பெண்கள் உள்ள வர போறாங்க இந்த ட்ரஸ்டுக்கு உள்ள. இந்த 1,20,000 பெண்களும் கடன் வாங்கக்கூடாது. இந்த 1,20,000 பெண்கள் தமிழ்நாட்டில் அனைத்து பெண்களுக்கு கடன் தரணும். கடன் தருவது எதற்கு? சும்மா 10,000 5,000 கிடையாது. தொழில் தொடங்குவதற்கு, அந்த தொழில் தொடங்குவதற்கு ட்ரைனிங், அந்த தொழில லாபம் வர வைக்கிறதுக்கு நம்மளுடைய கன்சல்டன்ட் அங்கங்க பாத்தீங்கன்னா 10-15 பெண்கள் எல்லாம் சேர்ந்து தொழில் தொடங்க. அந்த தொழில் தொடங்குவதற்கு நம்மளுடைய பெண்கள் பணம் தருவாங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் என்ற பேர்ல திரும்பி திரும்பி அவங்களை கடனாளி ஆக்கக்கூடாது. சோ இது ஒரு 2 வருஷம், மேபி 3 வருஷம் கூட ஆகட்டும். என்னுடைய கணக்கு 2 வருஷத்துல 78 கோடி, நான் காலைல கணக்கு போட்டு பார்த்தேன், 78 கோடி ஜெனரேட் பண்றோம். வரும், நல்லதா நடக்கும். கல்யாண மண்டபம் அங்கங்க இருக்கும், சொல்ல முடியாது. நல்லதா நடக்கும் ஸ்கூல் இருக்கும், சொல்ல முடியாது. நல்லதா நடக்கும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வரலாம், சொல்ல முடியாது. நல்லதா நடக்கும் இலவச டிஎன்பிசி பயிற்சி மையம் எங்க வேணாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. இதெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். நமக்கு அந்த அளவுக்கு ஆண்டவன் கடைசி வரைக்கும் நமக்கு அந்த உயிர் கொடுத்திருந்தாருன்னா, ராமலிங்க சார் இருக்கணும், நான் இருக்கணும், பாபு இருக்கணும், அது மாதிரி எல்லாரும் இருக்கணும். இருந்தா இதெல்லாம் நடக்கும், நடந்தே தீரும். கடைசி நிமிஷம் வரைக்கும் நடக்கும். 3வது விஷயம், கேஷ் 25க்கு வருவோம். நீங்க அவளோட எதிர்பார்த்த இந்த கேஷ் 25 பாசிவ் என்பது நம்ம ஆரம்பிச்ச விஷயம். ஆரம்பித்தது சரி, இன்னோவேட்டிவ் நியூ மெத்தட் சரி, கண்டிஷன்ஸ் சரியா நம்மளால கேட்ச் பண்ண முடியல. கண்டிஷன்ஸ் வந்து நம்மளால ஒரு புதுமையான சிஸ்டம்ன்றதுனால ஏதாவது ஒரு இடத்துல கை வச்சோம்னா, ஒரு இடத்துல லாக் பண்ணா ஒரு இடம் ஓபன் ஆகுது. அந்த ஓபன்ல நிறைய தப்பு பண்ணிடுறாங்க. சரி, ஸ்பான்சர் பொறுப்பா நடந்தவன் பார்த்தாக்க காசே வாங்காம ஐடியா போட்டு ஆட்டோ ஃபில்ட்ரியில உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேரு காசே இல்லாம, அப்புறம் 2 மாசம் வரலன்னு எனக்கு தெரியாம அவர் போட்டாருங்க. இப்படி சொல்லி இந்த சிஸ்டத்தை எவ்வளவு பாழாப்படுத்தணுமோ அவ்வளவு பாழாப்படுத்தி, அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் கொடுத்து கொஞ்சம் கூட விலகாம தைரியமா இந்த சிஸ்டத்தை எதிர்கொண்டு லெவல கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் 2050 உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றது பண்ணி எல்லாத்தையும் ஷ்ரிங்க் பண்ணி 1300ல ஒரு மிகப்பெரிய மெகா ப்ராஜெக்டா ஒரு 18 இன்கம் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. அதுக்கு இந்த மாதம் ஆஃபரா ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய 2வது லெவல்ல, உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல்ல எவ்வளவு பேர் வேணா இருக்கலாம், ஆனா மினிமம் 12 பேர் இருக்கணும். 12 பேருக்கு மேல எவ்வளவு பேர் வேணா இருக்கலாம், ஆனா உங்களோட செகண்ட் லெவல்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்றது முக்கியம் இல்ல. முதல் லெவல்ல இருக்கிறவங்கள வேலை செஞ்சு உங்களோட 2வது லெவல்ல 100 பேர் வந்தாங்கன்னா 1 கிராம் நல்லதே நடக்கும் பொறிக்கப்பட்ட தங்க காசு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். போன் வந்துட்டு இருக்கு, கிளியரா இருக்கா சார்? கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. 2வது ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா 12 முடிக்கிறவங்களுக்கு சில்வர் காயின், உங்களுக்கு 12 கிராம் சில்வர் காயின், அதே மாதிரி நல்லதே நடக்கும் பொறிக்கப்பட்ட காயின் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த ஆஃபர் நீங்க இத பயன்படுத்திங்க. சில்வர் காயினுக்கு ஆஃபர் கடைசி நாள் 21ஆம் தேதி, இந்த மாதம் 21ஆம் தேதி. தங்க காயினுக்கு ஆஃபர் வந்து இந்த மாதம் 31ஆம் தேதி. சரி, ஓகே. இப்ப நம்ம ராயல்டி பிளானுக்கு வருவோம். ராயல்டி பிளான்ல ஒரே ஒரு நிமிஷம்.
கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குங்க சார். சாரி, இந்த டிஃபன் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க வீட்டுல, அடிச்சுட்டே இருக்கான் போனு. எடுக்காம முன்னா டிஃபன் எடுத்துட்டு போயிடுவான். தப்பா நினைச்சுக்காதீங்க யாரும். வேற காலம் தான் எடுத்துருக்க மாட்டேன். ஓகே. Recording in progress. இப்ப ஜனவரி மாசத்துல உங்களுக்கு தெரியும் 1 to 4 12 கண்டிஷன். ஒன்னு, ஒரு ஐடி போட்டா நம்ம பேசிக்கு போயிடும். ரெண்டாவது ஐடி கொடுத்தா நமக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆயிடும் 500ஓடு. அந்த 500 80% 400ஓடு ஏற்கனவே ஸ்பாட் கமிஷன் 100. ஸோ டோட்டலாக 500 ஏர்ன் பண்ணியிருப்போம். இன்னும் 2 ஐடி, அதாவது தட் மீன்ஸ் 4 கொடுத்துருந்தோம்னா எல்லா டேபிளுக்கும் நம்ம மூவ் ஆகும். எல்லா டேபிளோட இன்கமுக்கும் நம்ம எலிஜிபிள் அர்த்தம். அது ராயல் 25க்கும் உண்டு. ராயல் 25 டேபிள் எங்க வரும்னா ஜான்வரிக்கு பிப்ரவரிக்கு நடுவுல. அப்ப நீங்க 4 பேர் முடிச்சிட்டு உங்களுக்கு ராயல் 25 டேபிளும் இன்கம் எலிஜிபிள். ராயல் டேபிளோட வேல்யூ 1000 rupees. ஸோ நீங்க இங்கிருந்து 80-20ல ஜான்வரில இருந்து ராயல் 25க்கு இனிமேல் மூவ் ஆவீங்க. இனிமேல் மூவ் ஆவீங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது, நான் கடைசியா புரிஞ்சுங்க. ஜஸ்ட் இப்ப பிளான புரிஞ்சுங்க. மூவ் ஆவீங்க ராயல் 25ல இருந்து பிப்ரவரிக்கு மூவ் ஆவீங்க 80-20ல. நம்ம சொல்றது அதே மூவ்மெண்ட், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது வரைக்கும் ஜனவரில இருந்து பிப்ரவரி மூவ் ஆனீங்க. இப்ப ஜனவரில இருந்து ராயலுக்கு போய் ராயல் இருந்து பிப்ரவரிக்கு மூவ் ஆவீங்க. ஏற்கனவே பிப்ரவரி கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் பிப்ரவரில இருக்கும். இப்ப புதுசா வர்றது கால்குலேட் பண்ணிக்கும். அது ஓகே. சரி, ராயல் 25ல முதல் இன்கம் பார்ப்போம், அதுக்கப்புறம் ப்ரொசீஜரை பார்ப்போம். முதல் நம்பர் வராரு ராயல் 25ல, உள்ள நுழையிறாரு. உள்ள நுழைஞ்ச உடனே 1000 ரூபாயில 200 ரூபாய் சிஸ்டத்துக்கும் ஹெல்பிங் ஐடிக்கும் பிரிஞ்சிரும். ஸோ மீதி 800 ரூபாய் அது எப்படி பிரியுதுன்னு பாருங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளைனருக்கு 200, 1 2 3 அப்ளைனருக்கு மேல இருக்கிற 3 பேருக்கு 200 200 200. இரண்டாவது நபர் வருவாரு. இரண்டாவது நபர் வரும்போது அதே மாதிரி இரண்டாவது நபர் வரும்போது அதே மாதிரி 200 ரூபாய் அப்ளைனருக்கு. நாலாவது 5வது அப்ளைனர், 6வது அப்ளைனர், 7வது அப்ளைனருக்கு 200. மூன்றாவது நபர் வரும்போது 200 அப்ளைனருக்கு. 8 9 10 200 200 200. நாலாவது நபர் வரும்போதும் இமிடியட் அப்ளைனருக்கு 200. 10 11 12 தட் மீன்ஸ் 11 12 13க்கு 200 ரூபாய். இப்ப புரியுதுங்களா? அப்ப 4 நபர்கிட்ட இருந்து எப்படி பணம் பெரியுதுன்னா, அப்ப 4 நபர்கிட்ட இருந்தும் அப்ளைனருக்கு, இமிடியட் அப்ளைனருக்கு 800 ரூபாய் வந்துடும். மேல இருக்க லெவலுக்கு அலோகேஷன்ல ஃபர்ஸ்ட் நபர்கிட்ட இருந்து 1 2 3, செகண்ட் நபர்கிட்ட இருந்து 4 5 6, தேர்ட் நபர்கிட்ட இருந்து 7 8 9, ஃபோர்த் நபர்கிட்ட இருந்து 10 11 12 அப்படி பிரியும். சரி, நம்மளுடைய 5வது டைரக்ட் இது சூப்பரா இருக்கும். 5வது டைரக்ட்ல இருந்து நமக்கு இமிடியேட் 500 கிடைக்கும். மேல அப்ளைனருக்குலாம் 100 100 ரூபாய் கிடைக்கும். 6வது நபர் உள்ள வரும்போது நமக்கு 500 கிடைக்கும், மேல 100 100 கிடைக்கும். அதே மாதிரி 7 8 9 10 11 12 எல்லாமே 500 100 தான். நீங்க எத்தனை டைரக்ட் கொடுத்தாலும், 50 டைரக்ட் கொடுத்தாலும் எல்லாமே 500 100 100 பிரியும். சரி, அப்ப உங்களுடைய இன்கம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 பேருக்கு 4 பேர்ட்டு இருந்து 200 ரூபாய் 800 ரூபாய் கிடைக்குது. அடுத்து 16 பேர் வரும்போது ஒவ்வொரு 4 பேர்ல இருந்து ஒருத்தருக்கு நமக்கு கிடைக்கும். அப்ப 16 4 டிவைட் பண்ண 4 பேரு 800. மூணாவது லெவல் 64 பேரு 16 பேர்கிட்ட இருந்து 3200 கிடைக்கும். 256 பேரு வரும்போது 256 பேர் வரும்போது 64 பேரு. அப்ப 256 முடிச்சாதான் கிடைக்குமா? நம்ம சிஸ்டம் எப்பயுமே சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஒரு ஆள் வந்தாலே அந்த ஒரு ஆளுக்குரிய பணம் எங்க போமோ அப்பயே பிரிஞ்சிடும். அந்த வாரமே உங்களுக்கு பே அவுட் வந்து காட்டிடும். பே அவுட் வந்து இனிமேல் வந்து வாரம் 2 பே அவுட். செவ்வாய்க்கிழமை 12 டேபிளினுடைய இன்கம் பாசிவ் இன்கம். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை கட் ஆஃப், ஞாயிற்றுக்கிழமை வந்து ராயல் 25 இன்கம். வீக்லி இனிமேட் 2 பே அவுட். வெகு விரைவில் டெய்லி பே அவுட் போறதுக்கு உண்டான முயற்சி நம்ம பார்ப்போம். சோ கிட்டத்தட்ட 12 லெவல். எப்படி நம்ம மேல 12 லெவலுக்கு நம்ம பணம் உள்ள நுழையும் போது வழங்கப்படுகிறதோ அந்த மாதிரி நம்ம கீழே இருந்து 12 லெவல்லையும் நமக்கு வருமானம் வரும்போது 111 கோடி 84,80,800 ரூபாய் நமக்கு கிடைக்குது. மிக பெரிய வருமானம் இது. கண்டிப்பாக நம்மளுக்கு 2 வருடத்துல இது கண்டிப்பா ஃபில் ஆகும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற சிஸ்டம், அதுவும் இந்த விமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்த உடனே இது எந்த அளவுக்கு வேகமா போக போகுதுன்றதை நம்ம கண்கூடா நம்ம பார்க்க போறோம்.
அதெல்லாம் வேற லெவல். சந்தோஷமா இருங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம். சோ இதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஆப்ஷன் இல்ல, இது நல்லது நான் சொல்றது. என்ன காரணம்னா ஜனவரில இருந்து நம்ம நேரா பிப்ரவரி போறது நல்லது. ஏன்னா பைபாஸ் பண்ணி போனா நமக்கு 2 இன்கம் தான் கிடைக்கும். அதாவது ஜனவரி டேபிள் இன்கம் கிடைக்கும், ராயல் 25 இன்கம் கிடைக்கும். பிப்ரவரி அங்க நம்ம உள்ள நுழைஞ்சிருக்க மாட்டோம். நான் என்ன சொல்றேன், இப்ப டாப் அப் பண்ணிட்டோம்னா 1000 rupees கொடுத்து டாப் அப் பண்ணிட்டோம்னா அப்ப 1000 rupees தேவை ராயல் 25க்கு. நம்ம 1000 கொடுத்துட்டோம்னா எந்த டேபிள் வந்து எடுக்காது. ஜனவரில இருந்து 80-20 எடுக்காது ராயல் 25க்காக. நேரா பிப்ரவரிக்கு போயிடும். அப்ப நமக்கு ஜனவரிலையும் வருமானம், பிப்ரவரிலையும் வருமானம், ராயல் 25லையும் வருமானம். சோ அதனால பணம் இருக்கும்போது டாப் அப் பண்ணி நம்ம கீழே இருக்கிற 12 பேரையுமே டாப் அப் பண்ண வச்சுட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் புதுசா உள்ள வரும்போதே டாப் அப் பண்ணிட்டாங்கன்னா அது மட்டும் அவங்களுக்கு இன்கம் காட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா டாப் அப் எப்ப வேணா பண்ணலாம். ஜனவரில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு நீங்க எப்ப வேணா பண்ணலாம். இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், உங்ககிட்ட காசு இருக்கும்போது பண்ணலாம். கண்டிஷன் கிடையாது. நீங்க உடனே இதுக்கு 1300 அதுக்கு 1000 கூட தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஆப்ஷனை சொல்லுங்க. சொல்லும் போது நிச்சயமா 3 வருமானம் இருக்கும். ஜனவரி, ராயல் 25, பிப்ரவரி. எப்ப நம்ம ஜனவரில 4 பேர் கொடுத்திருந்தா, ஜனவரில 4 பேர் கொடுத்து இருந்து நமக்கு ராயல் 25 இன்கம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நமக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆயிடும். அது வரைக்கும் இன்கம் காட்டும். ஒருத்தர் வந்தாலும் இன்கம் காட்டும். அதை பார்த்துட்டு எல்லாருமே இந்த 4 பேரை ராயல் டாப் அப் பண்ணி அப்புறம் பாத்துக்கலாம், இதை மாட்டி ஒர்க் பண்ண டீம் வரும்போது அப்படின்னு சொல்லக்கூடிய நாளைக்கே வந்துடும். ஏன்னா அப்படிப்பட்ட வருமானம் இது. சரி, இப்ப 4 முடிச்சிட்டு சார் நீங்க 12 முடிச்சாதானே ராயல் 25க்கு இன்கம் எலிஜிபிள்னு சொன்னீங்க. அது வேற யாரா தான் சொல்லுவாங்க, 12 பேர் முடிச்சாதான் உங்களுக்கு இன்கம் தரும், அது வரைக்கும் இன்கம் காட்டுவோன்னு. ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட ரொட்டேஷன் பண்ணுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், 4 பேர் போட்டவங்க 25,000 ரூபாய் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து 8 ஐடி போட்டவங்க 50,000 வரைக்கும் பே அவுட் எடுத்துக்கலாம். 12 முடிச்சீங்கன்னா 100% நீங்க யாருமே கேட்க வேணா, எந்த கண்டிஷன் கிடையாது, நீங்க பணம் எடுத்துக்கலாம். சோ அதனாலதான் உங்களோட வெப்சைட்ல பாருங்க, பாபா ரெக்கமெண்ட் பண்ணது 25,000, 50,000, 1,00,000. நீங்க 4 பேர் போட்டு ஒரு மாசத்துக்குள்ள 25,000 எடுத்துட்டீங்கன்னா அடுத்த வாரம் ஒரு 7,000, 8,000 பே அவுட் வருதுன்னா பே அவுட் ஹோல்டிங்ல இருக்கும். சார் 7,000 வித்ட்ரால் கொடுத்தோம் சார், ராயல் 25ல கிடைக்கல சார். சார் நீங்க 4 பேர் முடிச்சு 25,000 வாங்கிட்டீங்க, அடுத்து இன்னும் 4 பேரை போடுங்க. 8 பேர் போட்டாதான் 50,000 வரைக்கும். ஏன்னா ஒரே டைம்ல 12 பேர் போடாம இப்படி 4, 8, 12 வரும்போது ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அந்த காரணத்தினால இந்த அருமையான அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கு. 2 விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஜனவரி டேபிள் இருந்து பிப்ரவரி டைரக்டா நீங்க போகணும்னா 1000 ரூபாய் டாப் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ராயல் 25 எந்த பிடித்தமும் கிடையாது. ஏன்னா நேரா பிப்ரவரிக்கு போயிட்டீங்களா, அப்புறம் அங்கிருந்து எப்படி பிப்ரவரி பிடிக்க மாட்டாங்க. 100% உங்களுக்கு பே அவுட். இல்ல சார் என்கிட்ட காசு இல்ல சார், நான் ஜனவரில இருந்து ராயலுக்கு போறேன், ராயல இருந்து தாராளமாக போலாம், அது உங்களுடைய விஷயம். என்னுடைய சஜஷன், உங்ககிட்ட 1000 ரூபாய் வாங்குறது என்ற நோக்கம் இல்ல, உங்களை கோடீஸ்வரனாக்க தான் என்ற நோக்கம். ஒரு 1000 ரூபாய் டாப் அப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. 3 பே அவுட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜனவரி, பிப்ரவரி நம்ம 4 பேர் கொடுத்துட்டா ஜனவரி, பிப்ரவரி, ராயல். அதையுமே நம்ம கீழே வரவங்க அதையும் நம்ம பண்றதே பண்ணுவாங்க. அதான் டூப்ளிகேஷன். அப்ப பண்ணும்போது வேகமாக இன்கம் வரும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். Recording stopped. தேங்க்யூ சார்.